திருச்செந்தூர்னு சொன்னாலே கடல் குளியல், நாளிக்கிணறு, இலை விபூதி இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருமா? இதை தவிர இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் நிறைய இருக்குங்க. திருச்செந்தூர்ல நம்ம மூலவர், அதாவது நம்ம முருகர் தவ கோலத்தில் இருப்பதாக ஐதீகம். அதனாலதான் அவர் கையில வேலும் அருகில் தேவியாரும் இல்லை. திருச்செந்தூர் கோவில் கருவறையின் பின்புறத்தில் 5 லிங்கங்களும் கருவறைக்குள் 3 லிங்கங்களும் உள்ளது. இந்த பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை நடக்காதான். ஏன்னா முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். உங்களுக்கு முருகர் பிடிக்கும்னா என்னோட ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் முருகான்னு சொல்லுங்க. அது போல மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழ செய்து சுமார் 3 மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோவிலின் சிறப்பு. இதை இரவு சுமார் 9:45 மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுகின்றனர். இதை ரகசிய தீபாராதனை என்று சொல்கிறார்கள்.